Milky Mist ice cream. Malli, 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 malli. என்ன சார் என்ன மாஸ்டர் இது? குழந்தை போடுற ஷோல இப்படி கண்ணாடி பீசஸா இருக்கு. என்ன கேட்டா நான் என்ன சார் பண்ண முடியும்? சார் நீங்க தானே ஒவ்வொருத்தர் ஷூஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு போக சொல்றீங்க. உங்க வார்த்தையை மதிச்சு தானே இங்க வச்சுட்டு போறோம். அப்ப நீங்க தானே பத்திரமா பாத்துக்கணும். அது எப்படி சார் நாங்க பாத்துக்க முடியும்? அங்க 40-50 ஷூ இருக்கும். அது அத்தனையும் நாங்க பாத்துக்க முடியுமா? என்ன சார் ரொம்ப பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இப்ப இதனால என் பொண்ணு செலக்ட் ஆகாம போறான். அது என் பொண்ணுக்கு பாதிப்பு இல்லையா? அவ எவ்வளவு நல்லா ஓடுவான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. யாரோ திட்டம் போட்டு இதை பண்ணிருக்காங்க. இதை என்ன பார்க்க மாட்டீங்களா? மாஸ்டர் இது என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கு? உங்களை மாதிரி பிடி மாஸ்டர் ரன்னிங்க்கு பிராக்டிஸ் கொடுப்பாங்களா இல்ல ஒவ்வொருத்தரோட ஷூவை காவல் காத்துட்டு இருப்பாங்களா? அக்கறை இருக்கிற பேரண்ட்ஸ் தான் அவங்க குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும். மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா பாத்துக்கல அவங்க ஷூல எல்லாம் இப்படி கண்ணாடி பீஸ் இருந்துச்சா என்ன? இவங்க பொறுப்பு இல்லாம இருந்துட்டு உங்க மேல எதுக்கு மாஸ்டர் கோவப்படுறாங்க? மேடம் இது என் பொண்ணோட விஷயம். நான் மாஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இதுல நீங்க தேவையில்லாம தலையிட்டு இருக்கீங்க. நீங்க தலையிடணும்னு அவசியமும் கிடையாது. நான் சொல்றேன் ஓட முடியாது உங்க பொண்ணோட ஷூல நீங்களே கண்ணாடி பீஸ போட்டுட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்றீங்க. அதை வச்சு காம்படிஷன்ல இடம் வாங்க முயற்சி பண்றீங்க. திறமையில ஜெயிச்சு என் பொண்ணுக்கு சமமா உங்க பொண்ணையும் கொண்டு வரணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஆக்சுவலா நீங்களோ இல்ல உங்க வைஃபோ பண்ற ட்ரிக்னு தான் எனக்கு தோணுது. மேடம் ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? யாராவது பெத்த குழந்தை கால்ல இப்படி காயம் உண்டாகுற மாதிரி பண்ணுவாங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் நிறைய கேஸ பாத்திருக்கேன். ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கிற பொம்பளைங்க இருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. லைஃப்ல பெருசா செட்டில் ஆகணுங்கிறதுக்காக ஏற்கனவே லவ் பண்ணவன கழட்டி விடுற பொம்பளைங்களும் இருக்காங்க. அதனால யாராவது பெத்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓல்டு சென்டிமெண்ட். பை தி பை அவ ஒண்ணும் நீ பெத்த பொண்ணு இல்லல. அதனால எனக்கு என்னமோ நீ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. மேடம் நாங்க இன்னும் உங்களை ஒரு டிக்னிஃபைடு போலீஸ் ஆபீசரா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நீங்க பண்ற பல விஷயங்களுக்கு நாங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கோம். ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க விஜய்? என்ன மிரட்டுறீங்களா? பிளாக்மெயில் பண்றீங்களா? யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம்னு கொஞ்சம் கவனமா பேசுங்க. இல்லனா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். வா அசோக். மல்லி இவதான் மல்லி செஞ்சிருக்கா. நம்மள பழி வாங்குறதுக்காக நம்ம பொண்ணுக்கு அவ தண்டனை கொடுத்திருக்கா. இதத்தான் அவ ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லிருக்கா. இவ்வளவு விடக்கூடாது மல்லி. இப்போவே போய் ஒரு வழி பண்றேன். முதல்ல வெண்பாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். அவங்க கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். அப்பதான் இத பண்ணிருக்கான்னு நல்லா தெரியுது. எப்படி மல்லி விட முடியும்? நம்ம கேட்டாலும் பண்ணலன்னு தாங்க சொல்ல போறாங்க. இந்த பிரச்சனை அப்புறமா பாத்துக்கலாம். உள்ள வலியில துடிக்கிறாங்க. முதல்ல டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போலாம். சரி வா வெண்பா வா. ஹலோ சொல்லுமா இல்ல? ஏய் தினேஷ் என்னடா பண்ற? நீ பேசாம பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிட்ட. நான் நிம்மதியா இருக்க முடியுமா? இப்பதான் காஞ்சிபுரத்துல ஒரு கம்மியான அட்வான்ஸ்ல ஆனா நல்லா சூப்பரா இருக்க ஒரு வீடா பேசினேன். நாளைக்கு போய் பார்க்கணும். அங்க இருந்தா எங்க வீட்ல யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அது காஞ்சிபுரத்துக்கே அவுட்ரு. அங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அப்போ உன்கிட்ட நான் கொடுத்த பணத்துல அட்வான்ஸ் கொடுத்துரு. அட்வான்ஸ் கொடுத்துடலாம். ஆனா வேற பொருளெல்லாம் வாங்கி போடணும்ல, அதுக்கு பணம் வேணுமே. டேய் இப்போதான் அந்த பணம் காணாம போன விஷயமே கொஞ்சம் அடங்கி இருக்கு. அதுக்குள்ளலாம் அடுத்த பணத்தெல்லாம் எடுக்க முடியாதுடா. நீ பணம் எடுக்காத மயிலு. பணம் எடுத்தா மாட்டிப்ப. நகையை எடு. எல்லாரும் எல்லா நகையும் போட்டுட்டே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வீட்ல கொஞ்சம் நகை வச்சிருப்பாங்க. அதுலயும் உங்களை மாதிரி வீட்ல எவ்வளவு நகை இருக்குன்னே தெரியாது. அதுல இருந்து 1-2 செயின் எடுத்துன்னு வையே, நம்ம ஜாலியா ஒரு லைஃப் ஆரம்பிச்சிடலாம்.
ஒரு பைக் வாங்கிக்கலாம். டெய்லி அந்த பைக்ல உன்னை நான் வெளியே ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போவேன். எங்க ரவுண்டு கூட்டாதானே நீ வரமாட்ட. அங்க நம்மள யாரும் கேட்க முடியாது. ஜாலியா சுத்தலாம். நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா எனக்கு தான் மனசு திக்கு திக்குன்னு இருக்கு. உறுதியா சொல்ல முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்றேன். ஆமாண்டி தேஜு, என்னோட ரெக்கார்ட் நோட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அக்கா நீங்க தானா? நான் ஏன் அக்காவோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். இந்நேரம் உங்க அக்கா பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த வீடே 2 ஆயிருக்கும். ஆமா, இப்படி அடி கவனமே இல்லாம உட்காந்து பேசுவ? சாரிக்கா. ஆமா, போன்ல யாரு? உன் பாய் ஃப்ரெண்டா? அடடடடா, நீ இவ்ளோலாம் வெக்கப்படுவியா? இப்படி ஒரு வெக்கத்தை இது வரைக்கும் நான் உன் முகத்துல பார்த்ததே இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ வெக்கப்படும் போது அவ்ளோ அழகா இருக்க. அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. ஆ, நல்லதுதான். பொண்ணுனா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் கடந்து வரதுதான் ரொம்ப நல்லது. நாங்களும் எங்க வயசுல இதெல்லாம் கடந்து வந்திருப்போம்ல. என்ஜாய் என்ஜாய். அக்கா நீங்க இவ்ளோ நல்லா பேசுவீங்களா? நீங்க என்ன இவ்ளோ என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா என் அண்ணி எப்ப பார்த்தாலும் இதுக்காக என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாரு, காதல்னா தப்பான விஷயம்னு எப்படி சொல்ல முடியும்? காதல் தப்புனா அத பிரைஸ் பண்ணி இவ்ளோ பாட்டு இருக்குமா, இத்தனை சினிமா இருக்குமா? காதல் ரொம்ப அழகான விஷயம். என்ன ஒண்ணு, நாம சரியான பையனை சூஸ் பண்ணணும். நீ சூஸ் பண்ணிருக்கிற பையன் நல்ல பையன் தானே? ரொம்ப நல்லவன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், கபடி பிளேயர், நிறைய கப்பு ஜெயிச்சிருக்கான். வெரி குட் வெரி குட். அப்படிதான் இருக்கணும். சரி, உன்கிட்ட அவன் போட்டோ இருக்கா? ஓ இருக்கே. ம். இந்தாங்க. இவன் ரோக் மாதிரி தான் இருக்கான். இவன் மூஞ்சிக்கு வேற எவன் வருவான்? சரியாதான் ஒருத்தன் கிட்ட மாட்டிருக்கா. நிச்சயம் இவன் இவளையும் மல்லியும் கதற விடுவான். என்னக்கா ஒண்ணுமே சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இந்தா இந்தா, அவ முகத்துல பார்த்தா அப்படி ஒரு தேஜஸ் இருக்கு. என்ன இவ்ளோ ஸ்டைலா இருக்கான்? ஆமா, எப்படி உனக்கும் அவனுக்கும் பழக்கமாச்சு? ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் பைக்ல போயிட்டு இருந்தோம். அப்போ என் ஷால் பைக் வீல்ல சிக்கிடுச்சு. நாங்க அப்படியே கீழே விழுந்துட்டோம். அப்போ அவன் தான் எங்களை தூக்கி விட்டு பைக்ல சிக்கின ஷாலை எடுத்து விட்டான். வண்டியையும் சரி பண்ணி கொடுத்தான். அப்போதான் நாங்க 2 பேரும் நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஐயோ, இப்படி ஒரு கேவலமான பிளாஷ்பேக்கா? இத கேட்கணும்னு ஏன் தலையெழுத்து. ஐயோ பா, ஃபேண்டாஸ்டிக். அப்படியே சினிமா கதை மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி ஆபத்துல உதவுற பசங்க உண்மையாவே நல்ல பசங்களா தான் இருப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லா கண்டினியூ பண்ணு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு. சரிக்கா. அப்புறம் அக்கா எங்க அண்ணி வந்துட்டாங்க, நான் அப்புறம் பேசுறேன். நேரத்தை பத்தியா? இருக்கிறது ஏன் வீட்டுல என்னையே முறைச்சிட்டு போறா. காலமும் நேரமும் இருக்குடி. உங்க எல்லாருக்கும் அடுத்த மயில மூலமா உங்க தலையில பெரிய குண்டை போட போறேன். ஹலோ. என்ன ராஜி, பணம் ரெடி பண்ணிட்டியா? ஹேய், யாருடா நீ? என்னடா பணம்? என்ன ராஜி, ஒவ்வொரு தடவையும் உனக்கு ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கணுமா? ஒரு தடவை சொன்னா பளிச்சுன்னு பிடிச்சுக்கிறது இல்ல? இங்க பாரு, நீ எனக்கு யாருன்னே தெரியல. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் போன் பண்ற வேலையை நீ வச்சுக்காத. சரி, உனக்கு போன் பண்ணல, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டா இல்ல கமிஷன் ஆபீஸ்க்கு போன் பண்ணிட்டா? ஆமா, எதுக்கு நீ அங்க போன் பண்ணணும்? உனக்கு இப்ப என்னதான் வேணும்? என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்ற, அப்புறம் எப்படி என்ன வேணும்னு நான் உன்கிட்ட சொல்றது?
சுடர் தெரியாது? சுடர். நான் அந்த சுடரோட ஃப்ரெண்டு. சொன்னா புரியாது. ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு. வெண்பா, இந்த மாத்திரை மட்டும் போட்டுக்கோடா. மாத்திரையா? ஐயோ கசக்குமே. முதல்ல வாயில கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோ, அப்படியே முழுங்கிடலாம், கசக்காது. அதான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம்ல மல்லிமா. இன்ஜெக்ஷன் செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு. இது போட்டாதான் வலி இல்லாம இருக்கும். நான் வலி தாங்கிக்கிறேன் மல்லிமா, ஆனா மாத்திரை மட்டும் வேண்டாம் ப்ளீஸ் மல்லிமா. சொன்னா கேளு வெண்பா. ப்ளீஸ் இந்தாடா. வெண்பா செல்லம், என்னாச்சு? எனக்கு மாத்திரை வேண்டாம்டாடா. இது சின்ன மாத்திரை தான்டா. மாத்திரை தொண்டையில் நினைக்கும், அப்புறம் எனக்கு வாமிட் வந்துடும். சரி, டாடா மாத்திரை போடுறேன், தொண்டையில நிக்காது. நீ மாத்திரை சாப்பிட்டனா ஒரு நாள்ல வலி போயிடும், இல்லனா அப்புறம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். குடு. இந்தா செல்லம், கையில வச்சுக்கோ. போனை தள்ளி வச்சுக்கோ, அப்படி போனை தள்ளி வச்சுக்கோ. இந்தா குடி. இது புடி. மாத்திரையை போட்டுக்கோ. போதுமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ. சரி, போன் எல்லாம் வச்சாச்சுல, கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் படுக்கணும், சரியா? சரி, நல்லா படுத்துக்கோ. என்னாச்சுங்க? மல்லே, வெண்பாவுக்கு இந்த காம்படிஷன்லாம் வேண்டாம். அவ இன்னைக்கு கிரவுண்டுக்கே போக வேண்டாம், இதோட விட்டுருவோம். வெண்பா இந்த காம்படிஷனை எவ்வளவு விரும்புறான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்களே எப்படி சொன்னா எப்படி? இல்ல, இந்த காம்படிஷனை விட அவ பத்திரமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் மல்லே. எப்ப அந்த தீபிகா குழந்தையோட ஷூல கண்ணாடி பீச போடுற அளவுக்கு வந்துட்டாலோ, அப்ப அவங்கள விட்டு நாம ரொம்ப தூரம் போறது நல்லதுதான். அன்னைக்கு அவங்க கேட்ட மாதிரி நம்ம போய் நம்ம பொண்ணை வேற டீம்ல விளையாட வைக்க சொல்லி கேட்போம். வெண்பாவை கூட இருந்து பாத்துப்போம். நம்மள பார்த்தாலே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க மல்லே. அவங்க முகமே மாறுது, அவங்க என்னவோ போல ஆயிடுறாங்க. அவங்க எந்த எண்டுக்கும் போவாங்க, அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது. அவங்க கிரிமினல்ஸோட பழகினவங்க, கிரிமினல்ஸோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் அவங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொன்றையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம அதெல்லாம் ஒவ்வொன்னா கவனிச்சுக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்காக நம்ம பொண்ணோட விருப்பத்தை எப்படிங்க நம்ம தடுக்க முடியும்? நாம ஒண்ணும் தடுக்கல மல்லி. கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுவோம். இந்த வருஷம் ஓடுறதா அவ அடுத்த வருஷம் ஓடட்டும். நமக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம் மல்லி. இந்த விஷயத்துல நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். குழந்தையோட ஷூல கண்ணாடி பீஸ் போடுறதுன்னா அவங்க என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. நேத்துல இருந்தே அவங்க வெண்பாவை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. வெண்பா ஷூ அங்கேயே வச்சுட்டு வந்ததை அவங்க நோட் பண்ணிருக்காங்க. வீட்ல இருந்தே கிளாஸ் பீசஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நாம எல்லாரும் கிரவுண்ட்ல நின்னுகிட்டு இருந்தப்ப யாருக்கும் தெரியாம போய் அந்த ஷூல போட்டுட்டு வந்திருக்காங்க. சைக்கோபாத் போல வேலை செய்யறவங்க பக்கத்துல நம்ம குழந்தைய நம்ம வச்சுக்கிட்டு இருக்கலாமா மல்லி? அவங்க சதா நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கோ வெண்பாவுக்கோ என்ன கஷ்டம் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீயோ வெண்பாவை காயப்பட்டு ரத்தத்தோட நிக்கிறப்ப அத பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்க பக்கத்துல எப்படி நம்ம குழந்தைய விட முடியும்? ஒரு வருஷம் அவ ஓடலனா ஒண்ணும் கெட்டு போயிடாது. அவ ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல. நமக்கு நம்ம குழந்தை பத்திரமா இருக்கணும். அதனால அவளை கூட்டிட்டு போக வேணாம், புரியுதா? புரியுதுங்க.
சரி, எனக்கு ஆன்லைன்ல ஒரு மீட்டிங் இருக்கு, கால் வருது. நான் ரூம்ல இருக்கேன். அதை முடிச்சிட்டு தீபன் சாரையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தீபன் சார் எதுக்குங்க பார்க்க போறீங்க? வந்து சொல்றேன், நீ காஃபி எடுத்துட்டு வா. ஆ. மல்லி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நீங்க அடுப்புல பாலை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க? ஆமா நீ ரொம்ப கவலையா தெரியுறீங்க. அண்ணன் ஞாபகம் வந்துருச்சா? நான் உங்க அண்ணன் எல்லாம் மறந்தே போயிட்டேன் மல்லி. அவரை நான் இப்பெல்லாம் நினைக்கிறதே இல்ல. இது வேற ஒரு கவலை. என்ன நீ சொல்றீங்க? இந்த மயிலு ஏன் இப்படி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா? மயிலு கிறுக்குத்தனமா என்ன நீ பண்ணா? இப்பெல்லாம் அந்த பையன் கூட பேசுறதே இல்லைன்னு சொன்னாலே. அந்த பையன் விஷயத்தை விடு. அத நீயும் கவனிச்சுக்கிட்டு இருக்க, நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அத சரி பண்ணிடலாம். ஆனா புதுசா ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நீ பண்றா? இப்பெல்லாம் நம்ம மயிலும் அந்த ராஜியும் ரொம்ப ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்காங்க. அத கவனிச்சியா? அவங்க ஏதாவது வேலை சொன்னா செய்யறா, தண்ணி கேட்டா எடுத்து கொடுக்கறா, சாப்பாடு போட்டு கொடுக்கறா. இதெல்லாம் தானே நீ பண்றா? ஒரே வீட்ல இருந்துகிட்டு இதெல்லாம் எப்படி நீ பண்ணாம இருக்க முடியும்? அதெல்லாம் இல்ல மல்லி. அந்த வேலையை நான் கூட தான் செய்யறேன். ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரி போகுது. அவங்க 2 பேரும் மாடியில பால்கனிலன்னு தனியா நின்னு பேசுறாங்க. யாரும் இல்லாதப்ப பேசுறாங்க. நாம வந்துட்டா அவங்க பேசுற பேச்ச சட்டுன்னு நிறுத்திடுறாங்க. நல்ல விஷயத்த பேசுறவங்க எதுக்கு சட்டுன்னு பேச்ச நிறுத்தணும்? ராஜி ஏதோ அவ மனசுல ஒரு விஷயத்த போட்டுக்கிட்டே இருக்கா. இவளும் சிரிச்சு சிரிச்சு அதை கேட்டுக்கிட்டே இருக்கா. எனக்கு என்னமோ அதுல ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் இருக்கிற மாதிரியே இருக்கு மல்லி. அண்ணி, ராஜி கனடால இருந்தவ, அது மட்டும் இல்லாம படிச்சவ. என்னதான் இருந்தாலும் நாமெல்லாம் அப்படி படிக்கவே இல்லைல்ல. அதனால கனடா பத்தி, அமெரிக்கா பத்தி, அங்க இருக்கிற வாழ்க்கைய பத்தின்னு மயில ஏதாச்சும் கேட்டிருப்பாலாம் இருக்கும். கண்டிப்பா இல்ல மல்லி. அது படிப்பு சம்பந்தப்பட்ட பேச்சே இல்ல. ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பத்தின பேச்சுதான் அது. நமக்கு இந்த ராஜிய தெரியாதா? அவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். உனக்கு என்ன கெடுதல் பண்ணணும்னு மட்டும் தான் அவ 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அதனால அவ நல்ல விஷயம் பேசுறான்னு மட்டும் நீ நினைக்காத மல்லி. அவ நம்ம மயிலு கூட இப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கும் தெரியுமா? அவ எங்க கொள்ளி வைக்கலாம், மறுபடியும் குடும்பத்துல எங்க எரிய வைக்கலான்னு அவ காத்துக்கிட்டு இருப்பா. சூப்பர் அண்ணி, நல்லா கலக்குறீங்க. நீங்க செம்ம ஆள் அண்ணி. நீங்க மட்டும் பாலிடிக்ஸ்ல இருந்தா ரொம்ப பெரிய ஆடிவீங்க அண்ணி. எவ்வளோ அழகா நீங்க ஒரு விஷயத்த பத்த வைக்கிறீங்க. இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறீங்களே அண்ணி. இப்போ நீங்க மாமா கம்பெனில பாத்துட்டு இருக்க வேலையெல்லாம் ரொம்ப சின்ன வேலை. நீங்க ரொம்ப சீக்கிரம் பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க அண்ணி. ஏய் மயிலு, அண்ணிக்கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க? மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. அண்ணிக்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அக்கா, நீ முதல்ல மத்தவங்கள பத்தி இப்படி தப்பு தப்பா பேசக்கூடாதுன்னு அன்னிக்கு புத்திமதி சொல்லு. அப்புறம் எனக்கு சொல்லலாம். நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்கள பத்தி அண்ணி எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க, அதையும் நீ கேட்டுட்டு இருக்க. ச்சே, அருவருப்பா இருக்கு. மயிலு, அப்படியே அரஞ்சனா, என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இரு இரு மல்லி, இரு. மயிலு, உனக்கு ராஜிய பத்தி என்ன தெரியும்? நீ இந்த 1 மாசம் லீவ்ல தான் அவளை பாக்குற. நாங்க அவளோட தில்லு முள்ள 2 வருஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்க. அண்ணி, நீங்க பண்ணாத தில்லுமுள்ளு வேலையா? சின்ன வயசுல இருந்து நீங்க பண்ணாத கொடுமையா சொல்லுங்க. அதையே நாங்க அனுபவிச்சு கடந்து வந்திருக்கோம். உங்களை தாண்டி எல்லாம் யாரும் எங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண முடியாது. உன்ன என்ன பேசிட்டு இருக்க நீ? மல்லி மல்லி, இரு இரு, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். மயிலு, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் உங்களை கொடுமைப்படுத்தினது எல்லாம் உண்மைதான். எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி நானும் ஒரு ஆம்பளைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன்.
ஆனா உங்க வீட்டுக்கு வரும்போதே ஒரு பெரிய பாரமா நீங்க எல்லாரும் அந்த வீட்ல இருந்தீங்க. எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கும் மல்லி வயசுதான் இருக்கும். அந்த வயசுலயே 4-5 பேருக்கு சமைச்சு போடணும். 4-5 பேரு வளர்த்து ஆளாக்கணும்னா என்னால எப்படி முடியும்? பூ வாங்கணும்னா கூட உங்க அண்ணன் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கணும்னு ஒரு முழம் பூ கூட உங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்ததில்ல தெரியுமா? உங்க அண்ணன் கூட தனியா ஒரு சினிமாக்கு போனதில்ல, ஒரு கோவிலுக்கு போனதில்ல, ஒரு திருவிழாக்கு கூட போனதில்ல. ஒரு புது பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் எனக்கு கிடைச்சதே இல்ல. ஒரு லட்டு, பூந்தி இதெல்லாம் கூட உங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்ததே இல்ல தெரியுமா? Da da da, taste the Milky Mist ice cream. Da da da, da da da. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.